உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு, வரலாற்றில் தனது இறுதி அத்தியாயத்தை ஒரு அரசியல் கட்சி தொடங்கப் போகிறதா அல்லது வரலாற்றில் தன் தவறுகளை உணர்ந்து மீண்டும் புதுப்பொலிவை அடையப் போகிறதா? இந்த ரெண்டு கேள்விதான். 1973களில் ஊழல் மற்றும் கடும் போக்குவாதம் கரைபுரண்டு ஓடுகிற வார்த்தை சொற்றொடர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக 1987ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு மறுபிறவி எடுத்தது. இதையெல்லாம் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய வரும் தேர்தல் இன்னும் ஒரு 100 நாட்களுக்குள் அதற்கான பணிகள் செப்பனிடப்பட வேண்டிய சூழ்நிலையில் அஇஅதிமுகவினுடைய மிக முக்கிய தலைவர்கள் பலர் வெளியேற்றப்பட்டு கொண்டும் வெளியேறிய நிலையில் அவர்களை சேர்க்க மறுக்கிற ஒரு துயரம் இந்த மாபெரும் ஆலமரத்திற்கு இருக்கிறது. மதச்சார்பற்ற அனைவரையும் அணைத்து போகிற இந்த மாபெரும் அதிமுக என்ற ஆலமரத்தில் உலகத்தின் பல பறவைகளின் சரணாலயங்களைப் போல் தமிழர்கள் அனைவரும் மதத்தால், இனத்தால், அவர்கள் வர்க்க பேதத்தால் மாறுவிட்டு அங்கே தங்கி தாகத்தை தீர்த்து யாசகர்களும் வழிப்போக்கர்களுக்கும் அடைக்கலம் தந்த அதிமுக, பல செக்டோரியல் மக்களுக்கு வாழ்வை கொடுத்த அதிமுக இன்றைக்கு கவலைக்குரிய ஒரு நிலையிலே, சொல்லப்போனால் நீங்கள் புரிகிற ஒரு பாசையில் சொல்லப்போனால் ஐசியூவில் இருக்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கிறதாக நாம் சொல்லவில்லை, பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள். பலர் தூண்டப்பட்ட நிலையில் இன்றைக்கு தற்போது நான் அமர்ந்திருக்கிற நேரத்தில் கூட அதிமுகவின் சில முன்னணி தலைவர்களும் தற்போது தனது செவ்வியை நேரலையில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டு உள்ளம் மனமகிழ்ந்த எதிர்முகாமில் இருக்கும் தொலைக்காட்சிகளோ அந்த செய்திகளை குதூகலித்து கொண்டு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. கவலை தோய்ந்த மனத்தில் 1975 டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்களால் இந்த இயக்கத்தின் பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட கொங்கு மாவட்டத்தின் அடையாளமான ஒரு பெரும் தலைவராக இருந்த, ஒரு அமைதி வடிவமாக இருந்த தோழர் சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இந்த இயக்கத்திற்காக தன் வாழ்நாளை மிகப்பெரிய தியாகத்தை சந்தித்த அதிமுகவினுடைய மிக முக்கிய 3ஆம் மட்ட தலைவராக அடையாளம் காணப்பட்டு மக்கள் மனதில் இவரால் மட்டுமே கட்சியை வழிநடத்தி செல்ல முடியும் என புலம்புவர்கள் பலர், ஏங்குவோர்கள் பலர். அந்த இடத்தில் திருமதி சசிகலா அவர்கள், கையும் இல்லாமல் வாயும் இல்லாமல் மௌனியாக எப்பொழுதும் அதிகமாக பேசாத ஓபிஎஸ், இவர்கள் அனைவரும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், கட்சி ஒன்றிணைக்கிறோம், வேற எந்த தேவையும் எங்களுக்கு தேவையில்லை. ஆனாலும் புரியாத கோலமாக, அவசர காலத்தில் அள்ளி தொளித்த கோலமாக என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு செங்கோட்டையினுடைய இந்த விவகாரத்தில் அதிமுகவின் பொதுச் செயலர் அம்மையார் சசிகலா அவர்கள் ரொம்ப தனது வேதனையை பகிர்ந்திருக்கிறார். கழகத்தை அழிக்க துடிக்கும் திமுக எண்ணத்திற்கு வலு சேர்த்திட நாமே செயல்படுவது தனது வேதனையும், தலைவர்களின் எண்ணத்தை ஈடேற்றும் வகையில் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம், கட்சியை வளர்ப்பதை விட்டு அழிக்கின்ற செயல்களில் ஈடுபடுவது மன்னிக்க முடியாத செயல் என அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கூறியிருக்கிறார், திருமதி சசிகலா அவர்கள். இன்னைக்கு இதுதான் ஒரு சிறிய சுருக்கத்தில் ஒரு 3 நிமிஷம் பேசிட்டேன். நம்மோடு பேசுவதற்கு திராவிட இயக்க ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா அவர்கள். ஐயா வாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு ராமன் அவர்கள், எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய வழக்கறிஞர், அதிமுகவின் சார்பில் சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள். இளந்தமிழ் சார், நான் உங்கள்கிட்ட ஆரம்பிங்க. ஒரு பத்திரிகையாளனா எனக்கும் கூட எனது வேதனையின் வெளிப்பாடாக நான் சில விஷயத்தை பேசினேன். நீங்கள் ஒரு கட்சியினுடைய முக்கிய ஆளுமை, சொல்லுங்கள் திரு இளந்தமிழ். முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நேற்றைக்கு
எக்ஸ் தள பதிவிலே கழகத்தின் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மூத்த முன்னோடி திரு செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருப்பதை கண்டித்து ஒரு பதிவை செய்திருக்கிறார்கள். அதுல நீங்க பார்க்கணும், இதுவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இடர்பாடுகள், சிக்கல்கள் குறித்து கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் வெளிப்படுத்திய கருத்துகளில் இல்லாத மிக கடுமையான வலிமையான வார்த்தைகள் இந்த பதிவில் இருக்குது என்பதை நாம் அடிக்கோடிட்டு பார்க்கணும்னு நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல எடுத்த உடனே சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சியில் சிலர் சந்தித்துக் கொண்டதை வைத்து கட்சியிலிருந்து நீக்குகின்ற வேலையை செய்திருப்பது சிறுபிள்ளைத்தனமாக பார்க்க வேண்டியதா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான வேலைகள் கட்சியை வளர்ப்பதற்கு பயன்படாது. இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சியை வளர்க்கிற வேலையை விட்டுட்டு நீங்க அழிவை நோக்கி இந்த கட்சியை அழைத்து செல்லுகின்ற வேலையை செய்கிறீர்கள் என்பதுதான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட செயல்கள் மன்னிக்க முடியாத செயல். இது மிகவும் கண்டனத்திற்குரிய செயல் என்று அம்மா அவர்கள் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்தும் இது போன்ற கட்சிக்கு பாதகமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருந்தால் அது திமுகவினுடைய ஆசையை நிறைவேற்றுவதாக தான் அமையும். மேலும் அனுதினமும் திமுக இது மாதிரி ஏதாவது நடக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எண்ணத்திற்கு வலு சேர்த்திருக்கிற வகையில தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கை இருக்கும். அவருடைய பெயர் அம்மா அவர்கள் குறிப்பிடவில்லை. பார்வையாளர்கள், பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த மாதிரி திமுகவினுடைய தீய எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலே கழகத்தினருடைய நடவடிக்கை இருக்குமே ஆனால் அது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியது ஒன்று. இப்படி கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த, அனுபவம் வாய்ந்த, மிகுந்த செயல்திறன் மிக்க ஆளுமைகளை நீக்கிக் கொண்டே இருந்தால், விலக்கி வைத்துக் கொண்டே இருந்தால் அல்லது முரண்பட்டு கொண்டே இருந்தால் அந்த செயல் நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவது போன்று என்ற ஒரு குறிப்பை அம்மா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி ஒரு மரத்தினுடைய கிளையில உட்கார்ந்து அடிமரத்தை வெட்டினால் கீழே விழுந்து விடுவோம் என்று புரிந்து கொள்வத சக்தியை கூட இல்லாத முட்டாள்கள் செய்கிற வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கறதான் இதுல அம்மா அவர்கள் குறிப்பிட விரும்புகின்ற செய்தி. இது ஆலமரம் போல் ஒரு விருட்சமாக வேரூன்றி இருக்கக்கூடிய இந்த கழகத்தை அழிப்பதற்கு அதற்கு ஒரு கேடாக அமைந்துவிடும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். முத்தாய்ப்பாக இந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடியவர்கள் தங்களை தாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி திருத்திக் கொள்ளவில்லை என்றால் கழக தொண்டர்கள் நிச்சயம் அவர்களை திருத்துவார்கள் என்று ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இன்று காலை திரு செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த இதுல கூட அவர் சில முக்கியமான புள்ளிகளை எழுப்பி இருக்கிறார். அதாவது ஒருவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னால் அது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். இயற்கை நீதியின்படி ஒருத்தருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால் அவர் ஷோகாஸ் கொடுக்கணும். நீ ஏன் இந்த மாதிரி உன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு நோட்டீஸ் வழங்குவது, அறிவிக்கை வழங்குவது என்பது இயற்கை நீதி. அதையெல்லாம் பின்பற்றாமல் இத்தனை மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய தான் என்று தன்னை பற்றி திரு செங்கோட்டையன் அவர்கள் பல்வேறு விஷயங்களை எடுத்து முன்வைத்து விட்டு நான் நீதிமன்றத்தின் அந்த கதவுகளை தட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதிலும் குறிப்பாக இன்னொரு செய்தி ஒன்று சொல்லுவது தற்காலிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்று. இது ரொம்ப வலிமையான ஒரு வாதமாக நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு. நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை அந்த பொறுப்பிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு தவறு என்று அதனை கேள்வி கேட்கக்கூடிய சிக்கல் நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இருக்கிறது. தொடர்ந்து கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய எண்ணத்திற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக மாற்றி எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் நீதிமன்றத்தின் பார்வைக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வழக்கிலே எடப்பாடி பழனிசாமி செய்த மனுவில் தன்னை
கழகத்தின் பொதுச் செயலாளர் என்று அந்த மனுவிலே குறிப்பிட்டிருந்ததை நீதிமன்றம் கண்டித்து, நீங்கள் பொதுச் செயலாளரா இல்லையா என்று தீர்மானிக்கின்ற வழக்கிலேயே நீதிமன்றத்தின் முன்பாகவே எப்படி நீங்கள் பொதுச் செயலாளர் என்று போட முடியும் என்று கண்டனம் தெரிவித்த பிறகு அந்த நீதிமன்றத்தில் அந்த மனுவிலே மாற்றி எழுதி கொடுத்தார்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீதிமன்ற நீதி சட்ட இந்த பார்வையில மட்டுமில்ல, தார்மீக அடிப்படையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கிய போது உருவாக்கிய அந்த சட்டத்திட்ட விதிகளில் முக்கியமாக கொண்டு வந்த, உலகத்தில் எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு மிகுந்த ஜனநாயக பார்வையுள்ள ஒரு அழுத்தமான சட்டத்திட்ட விதிகளின் பிரிவு 43 என்ன சொல்லுகிறது என்றால், பொதுச் செயலாளரை கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்துதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம், சாதாரண உறுப்பினராக இருக்கக்கூடியவர் கூட போட்டியிடலாம் என்கின்ற அந்த ஒரு பெரிய ஜனநாயக அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட அந்த விதியை மாற்றி 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், இன்னொரு 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என்று சொன்னால், ஒருவருக்கு வழிமொழிந்து முன்மொழிந்த மாவட்ட செயலாளர்கள் பிறருக்கு வழிமொழியக்கூடாது, முன்மொழியக்கூடாது என்று கிடுக்கிப்பிடி போடுகின்ற ஒரு விதியை வைத்தார். இன்னும் ஏ என்ற எழுத்தில் தொடங்கி மீ என்ற எழுத்திலே முடியக்கூடிய, அதிலையும் பழனி என்ற சொல் வரக்கூடிய பெயர் உள்ளவர் தான் வரலாம் என்று மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அந்த சட்டத்திட்ட விதிகளை மாற்றவில்லை. அந்த அளவுக்கு இந்த பதவியிலே தான் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று ஜனநாயக மாண்புகளை இந்த இயக்கத்தின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய எண்ணங்களை கிழித்து சுக்குநூறாக எரிந்திருக்கக்கூடிய இந்த வேலையை பழனிசாமி செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு 2000-3000 பொதுக்குழு உறுப்பினர்களை, அதுவும் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சிலரை சரிக்கட்டி வைத்துக் கொண்டு ஒரு போலியான நாடகத்தை நடத்தி அவர் இந்த பதவியில் அமர்ந்திருக்கிறார் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் இன்றைக்கு குமரிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரவருடைய நிலையிலே அவர்கள் அதை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்ற நிலைதான் இருக்கிறதே தவிர, பழனிசாமி நேர்மையாக இந்த பதவியில் இல்லை. தான் இந்த பதவியில் ஒட்டிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய அதிகாரம் கையை விட்டு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக எத்தனையோ பல தவறான செயல்களை அவர் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் தொண்டர்கள், தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தக்க பதிலடி கொடுப்பார்கள். எனவே இந்த நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுப்பதற்கு, அதாவது ஒருவரை நீக்குவது, இந்த மாதிரி எடுத்தறிந்து பேசுவதற்கு சட்ட விதிகளின்படியோ கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படியோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதோ இல்லையோ, தார்மீக அடிப்படையில் இந்த அருகதை அவருக்கு கிடையாது என்பதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான தொண்டர்கள், புரட்சி தலைவரின் உண்மையான பக்தர்கள், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள், அவருடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் உறுதியாக நம்புகிறோம் என்பதை என்னுடைய முதல் கட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். நன்றி திரு இளந்தமிழ் சார். திரு ராமன் சார், இப்போ இன்னைக்கு அதிமுகவினுடைய விவகாரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. எக்காலம் விடுவதும் ஒரு குதூகலத்தில் எதிர்க்கட்சிகளாக சிலர் மாயவலை பின்னுகிறார்கள், நல்லவர்களை போல பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இந்த இயக்கம் சுற்றுநூறாக உடங்கி போனதப்பா. அருமையான ஒரு மனிதர் பழனிசாமி, அதை எப்படி பார்க்கின்றீர்கள்? 1977 முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகிறாங்க. அப்போ முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி வளர்ச்சிக்கும் திரைப்படத்துறைக்கு மக்களுக்கு தேவையான வசனங்களை சொல்லி நம்முடைய இந்த கட்சியை எப்படி வளர்ச்சி கொண்டு ஆட்சியை வர வைத்து மக்களின் உள்ளத்தை கவர் செய்தனர் என்று எம்ஜிஆர் 2-3 கருத்துக்களை சொன்னார். அதில் வந்துட்டு, எனது ஆட்சி அமர்வதற்கு மக்களுடைய சிறந்த பாடலை கொண்டு சென்றவர் வாணி ஜெயராம். அவருடைய எவ்வளோ பெருந்தன்மையை பாருங்கள். என்னன்னா, வாசலுங்கும் இரட்டையிலை கோலமிடுங்கள், காஞ்சி மன்னவனின் காலடியில் மாலையிடுங்கள் என ஒரு பாடல். அதே போல் பட்டுக்கோட்டை கலைசுந்தரம் அவர்கள், எனது ஆட்சி 4 நாற்காலி உள்ளது, அதில் ஒரு நாற்காலி பட்டுக்கோட்டை கலைசுந்தரம். ஒரு நாற்காலியின் 4 கால்களில் ஒரு கால் எவ்வளவு! அப்போ அந்த மனிதருடைய எண்ணம் எப்படி என்றால், இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வந்து போகிறோம். எவ்வளவு உயர்ந்த இடத்துல வந்து இந்த அதாவது தொழில் ரீதியாக வேலை செய்கிறாங்க, போகிறாங்க, ரைட் போயிட்டு கட்டுமே நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த ஆட்சிக்கு கட்டமைப்பு ஒரு ஃபவுண்டேஷன் யார் 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 என்ற ஒரு நிலைப்பாடை ஒரு பெரிய மாமனிதர் அந்த எண்ணங்களை சொல்லுகிறார். அவர் எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்?
அதே போல் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுடைய மனநிலையும் அப்படி உயர்ந்த எண்ணங்கள். அப்படிப்பட்ட 2 தலைவர்களால் நிர்வகிக்கப்பட்ட இந்த மாபெரும் ஆலமரத்தில் நாம் இந்த கட்சி வளர்ந்து 4 பேர் சொல்ல முடியாது. அந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அந்த முடிந்த பின்னால் என் பேச்சு இருக்கும்னு சொல்லும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமாக, அடிமட்ட சாதனை மக்களுக்கு கூட அந்த சந்தோஷம் வருகின்றது. இந்த சந்தோஷம்தான் அதிமுகவில் தலைவர்கள் இந்த அடிமட்ட தொண்டன் வரையிலும் எதிர்பார்க்கின்றான். இத்தகைய சூழ்நிலையில் இன்று ஏன் பல தலைவர்களுக்கு அந்த மனநிலை இல்லை என்பது மக்கள் கேட்கின்றார்கள். தொண்டருடைய மனநிலை அதுதான். அரங்கநாயகம் ஒரு மூத்த தலைவர். அதிமுக வரலாறு எனக்கு பல பேருக்கு தெரியாது. அன்றைக்கு ஒரு இளம் தலைவர் செங்கோட்டையன், அன்றைக்கு பலர் பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லோருமே இருந்தார்கள். இன்றைக்கு ஈரோட்டில் இருக்கக்கூடிய முத்துசாமி வரைக்கும் ஐயா நம்முடைய திராவிட ஆய்வாளர் அதை பற்றி பேசுவாங்க. அன்றைக்கு பழனிசாமி என்றவர் யாரும் இல்லை. அவர் கேட்கிறார் செங்கோட்டையன், அன்றைக்கு நாங்கள் எல்லாம் தியாகம் செய்தோம், 89 தான் பழனிசாமி வந்தாய், சின்னம்மா என்னை தலைமை ஏற்பதற்கு அழைத்தார்கள், நான் வேண்டாம் என ஒதுக்கிவிட்டேன், நீங்கள் எப்படி பதவி பெற்றீர்கள் என்று இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கும், இது காலத்தின் கண்ணாடியான ஒளிப்பதிவு பேழை. இதைத்தான் வி.கே. சசிகலா அம்மையார் சொல்லுகின்றார். இங்கே இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. செங்கோட்டன் யார் தெரியுமா? இந்த கட்சி வளர்ச்சிக்கு மெயின் ஃபவுண்டேஷன். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை எப்படி நாங்கள் கூட அப்படி நினைக்கிறது இல்லையே. அதாவது ஒரு கட்சியில் பிரச்சனை இருந்தால் திடீர்னு கருத்து வேறுபட கட்சியில் நீக்குவாங்க, அவங்க எதிராளிகளை சேர்ந்து செயல்பட கட்சியில் நீக்குவாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அறிக்கை, தன்னுடைய கட்சி பத்திரிகை அறிக்கை கொடுப்பாங்க. தாய் உள்ளத்தோடு நாங்கள் ஏற்கிறோம், இன்று முதல் கழக கனிமலர்களும் எல்லோரும் முழு மனதுடன் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள், இதான் சொல்லுவது. உலக நடைமுறை, இதுதான் அரசியல் கட்சியுடைய நிலைப்பாடு. உலகத்தில் எல்லாரும் அப்படித்தான். ஆனால் இன்று எடுத்தேன் கவித்தேன் என்று சொன்னால் தொண்டன் கலங்குகிறான், பட்டச்செயலர் கலங்குகின்றான், ஒன்றிய செயலர் கலங்குகின்றான், மாவட்டத்தில் ஏண்டா இவருக்கே நிலைமைன்னா நாளைக்கு நமக்கு என்ன நிலைமை வரும் என்ற நிலைப்பாடு தொண்டருக்குள் இருக்கின்றது. ஆகவே செங்கோட்டையனுடைய சீரிய பணிகள், அவரை சேர்க்கறிய கட்சியினுடைய அந்த கட்டமைப்பு எப்படிலாம் செயல்பட்டாங்கன்னு வி.கே. சசிகலா அம்மையார் சீரல சந்திப்பில் அழகாக அதை பேசுகிறாங்க. அதே போல் செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கி பத்திரிகை சந்திப்பில் என்ன சொல்கிறாங்க, இது வந்து விளக்கம் கேட்கல, விளக்கமே கேட்காம நீங்கள் இடத்தையும் கவுத்தன்னா இது என்ன ரசிகரம் வேண்டாமா? ஒரு அரசியல் கட்சி எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சித்தில் அம்மா காலத்திலிருந்து இந்த அரசியல் கட்சி மிகப்பெரிய ஆலம்பரம் வளர்ந்த கட்சி. எனக்கு வந்து எவ்வளோ பதவிகளை தேடி வந்தன, இதெல்லாம் நான் வேண்டாம் என்று சொன்ன காரணம் என்னவென்றால் வி.கே. சசிகலாவுடைய செயல்பாடு இப்போது தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஜெயலலிதா அம்மா இல்லாத ஒரு இடத்தில் வைத்து வி.கே. சசிகலாமை பார்க்கின்றார்கள். அது மாற்று முகாம்னு சொல்கிறாங்க. என்கிட்டயே பல பேர் சொல்கிறாங்க, சசிகலா என்ற ஆளுமை இருந்தால் இந்த கட்சி ரொம்ப டாப் மோஸ்ட் சார். இதைத்தான் நாம சொல்லலைங்க, இல்லை உண்மை மற்றவங்க. அதாவது இதில் தான் என்ன திமுகவுடைய இப்போ ஆளுங்கட்சி திமுக என்ன நினைக்குதுன்னா, சசிகலா அம்மையார் அதிமுக நிலைப்பாடு தலைமை தாங்கினால் நாம காலி சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் தவிக்கிறேன் என்ற நிலைப்பாடு திமுகவுக்கு வந்துவிடும். அவர்கள் நினைக்கிறாங்க, மற்றவங்க வெளியே சொல்லாம நினைக்கிறாங்க. ஆமா, ஆனால் என்ன நிலைமை என்றால் இன்னைக்கு வி.கே. சசிகலா சொல்ற நீங்க பாருங்க, 2026 எனது தலைமையில் ஆட்சி மலரும் என்று அவங்க சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள், இப்ப நடக்கக்கூடிய நிலைப்பாடுகளாம் பார்த்தா 100% நடக்க நிலைப்பாடு உள்ளது. காரணம் என்றால் தொண்டனே மனசை நீங்க சர்வே எடுத்தீங்களா? தொண்டை என்ன நினைக்கிறான்? தமிழ்நாட்டு மக்கள் இன்று தமிழ்நாட்டில் இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக ஆட்சி மக்களோட ஆட்சியை வீழ்த்த வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும், மக்கள் முடித்துள்ளார்கள், மக்கள் முடிவு கட்டி விட்டார்கள். அத்தகைய சூழ்நிலையில் வெண்ணை திரண்டு வருகின்ற போது இப்படி எடுத்தேன் கவுத்து என்ற சூழ்நிலை செய்தால் எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் சசிகலா அம்மையார் கேட்கின்றார். நம்மிடத்தில் இப்போ தொடர்ந்து அதிமுகவின் வரலாற்றினுடைய ஊற்றுக்கண்ணை வெளிப்படுத்தி வருகிற மூத்த திராவிட ஆய்வாளர், 72களிலிருந்து இளம் வயதிலே இந்த இயக்கத்தோடு தொடர்பு கொண்ட கண்ணியத்துக்குரிய ஐயா திரு துரைக்கண்ணன் அவர்கள். ஐயா சொல்லுங்க. இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மரியாதைக்குரிய திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அத்தனை பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைத்துவிட்டு இவரோடு யாரும் எந்தவித தொடர்பும் கொள்ளக்கூடாது என்ற அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். திரு செங்கோட்டையன் அவர்களே குறிப்பிட்டது போல 53 ஆண்டுகள் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு உழைத்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்து இருபெரும் தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரோடு இணக்கமாக பயணித்து
இந்த கட்சிக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்று மீண்ட ஒருவர். 1989க்கு பிறகு அரசியலுக்கு வந்து அதிமுகவில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட திரு எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை எடுத்திருக்கிறார். கட்சியின் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் இந்த நடவடிக்கை எடுத்ததாக சொல்லுகிறார். துரோகி பட்டம் சூட்டுகிறார். திரு செங்கோட்டையன் மட்டுமல்ல, திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், திரு செங்கோட்டையன், இந்த 4 பேரையுமே துரோகிகள் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டுறாரு. அதற்கு மிகச்சரியான பதிலடி கொடுத்தார். இந்த துரோகம் என்பதற்கு ஒரு நோபல் பரிசு தரணும்னா அது எடப்பாடி மட்டுமே தகுதியானவர், அந்த இடத்தை பிடிக்க எவராலும் முடியாது என்று வெளிப்படையாகவே திரு செங்கோட்டையன் அறிவித்து விட்டார். பொதுவாக திருமதி வி.கே. சசிகலா ஆகட்டும், மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் ஆகட்டும், திரு ஓபிஎஸ் ஆகட்டும், இதுவரையிலும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பெரிய அளவில் ஒரு தடாலடியாக அல்லது அவரை கடுமையான வார்த்தைகளை எந்த நிலையிலும் பயன்படுத்தினது இல்லை, எந்த நிலையிலும். ஆமாம். இன்றைக்கு கூட நேற்று இந்த திரு செங்கோட்டையன் அவர்களை நீக்கிய தகவல் வந்த அடுத்த சில மணித்துளிகளிலேயே மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கண்ணியத்தோடு, நிச்சயமாக அதுலேயுமே ரொம்ப மிக மிக கண்ணியத்தோடு, ஆமாம், மிக ஜாக்கிரதையாக அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே பிரயோகப்படுத்தியிருக்கிறார். அதில் தன் வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த செயல் என்பது மன்னிக்க முடியாதது, கண்டனத்துக்குரியது என்பதை பதிவு பண்ணிட்டார். ஏன்னா அந்த அளவிற்கு 1988-89 காலகட்டங்களில் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணத்தை, தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை வடிவமைத்ததில் திருமதி வி.கே. சசிகலா அவர்களோடு உடனிருந்து பணியாற்றியவர் தான் திருமதி மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள். ஆமாம், அவரை மிக அணுக்கமாக நுணுக்கமாக அவருடைய ஆற்றலை, திறமையை பயன்படுத்தியவர் தான் இவர். தெரிந்து கொண்டவர், முழுமையாக தெரிந்து கொண்டார். அதனால தான் இந்த வேதனையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த விஷயத்தில் இந்த மனப்பாங்கு இருக்குல்ல, இந்த நுனிக்கிளையில் அமர்ந்து அடிமரத்தை வெட்டும் இந்த போக்கு மாறணும். அப்படி மாறலைன்னா கழக தொண்டர்களால், இவர் திருந்தலைன்னா கழக தொண்டர்களால் திருத்தப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரு எம்ஜிஆர் இந்த மீனவ நண்பர்கள் ஒரு படத்தில் வர்றபோது ஒரு பாட்டில் வரும் 2 லைன், மாறினால் மாறட்டும், இல்லையேல் மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தொண்டர்கள் மாற்றுகிற மனநிலைக்கு வருவார்கள் என்பதை இவர் குறிப்பிட்டிருக்கிறார். அருமையான பாட்டல். ஆமாம். இன்னொரு படம் தாளம்பு என்கிற திரைப்படத்தில் இந்த எங்கே போய்விடும் காலம், அதில் ஒரு 2 வரி வரும். ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்து வைப்பார், பொறுத்தவரெல்லாம் பொங்கி எழுந்து மூடிய கண்களை திறந்து வைப்பார். இப்போ மூடிய கண்களை திறப்பதற்கான காலமும் கனிந்திருக்கிறதா பார்ப்போம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஒரு 30-35 ஆண்டுகளாக இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா, இந்த கட்சி என்னோடது, நான் தான் எல்லாம் என்று ஒருபோதும் பேசியதில்லை. இது மக்களுக்கான கட்சி, இது தொண்டர்களின் கட்சி என்றார். ஆனால் இந்த 2 கோடி தொண்டரில் ஒருவராக சிலுவம்பாளையத்திலிருந்து வந்திருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி, நான் தான் கட்சி, நான் எடுத்தது தான் முடிவு என்கிற சர்வாதிகார போக்கில் செயல்படுகிறார் என்பதுதான் இது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இவர்களை துரோகிகள் என்று சொல்லுகிற திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த கடந்த 4.5 ஆண்டுகால போக்குகளை பார்த்தாலே நமக்கு தெரியும். எந்த நிலையில் முதலமைச்சராக வந்தார், மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கி அதை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அன்றைய தினம் கூவத்தூரில் 122 எம்எல்ஏக்கு இருந்தபோது அந்த கூட்டத்தில் யார் அடுத்த முதலமைச்சர் என்று பேசுகிற பொழுது 100க்கும் மேற்பட்டோர் திரு செங்கோட்டையன் என்பவரைத்தான் முன்மொழிந்திருக்கிறார்கள். இதை ஆர்டி ராமச்சந்திரன் என்கிற அந்த கூட்டத்தில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினரும் மற்ற உறுப்பினர்களும் சொல்லியிருக்காங்க. மரியாதைக்குரிய அந்த நம்ம கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் தனியரசு அவர்களுமே அதை பதிவு செய்திருக்கிறாங்க. அன்றைய தினம் இவரை முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வரலாம் என்கிற முடிவை மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் எடுத்த பொழுது பல எம்எல்ஏக்களை அவரே நேரில் சந்தித்து, நான் சொல்லுகிறேன், அவர் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார், மக்களுக்காக பாடுபடுவார், எனவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சமாதானப்படுத்தி, மீதமுள்ளவர்களை திரு செங்கோட்டையன் அவர்களும் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களும் அந்த எம்எல்ஏக்களெல்லாம் சமாதானப்படுத்தி அந்த கையெழுத்துக்களை வாங்கியிருக்கிறார்கள். அதை இந்த 2 பேருமே சொன்னாங்க. ஸோ அந்த சூழலில் திருமதி வி.கே. சசிகலா அவர்களால் முதலமைச்சர் என்கிற உயர் பொறுப்பு கிடைத்தவுடனே தன்னுடைய சர்வாதிகாரத்தனத்தை தொடங்கிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை துரோகி என்கிறார். சரி, வந்துட்டார், 11 எம்எல்ஏக்கள் எதிராக வாக்களித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாரு, அது துரோக செயல்கிறார்.
ஆனால் திரு ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிற 11 எம்எல்ஏக்கள் திரும்ப கட்சிக்கு ஆதரவளித்து உங்களோடு வந்து சேராவிட்டால் 4.5 ஆண்டு எப்படி நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்க முடியும்? அவருக்கு துரோகம் இழைக்கிறார். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், அவர் தான் முதன்மை நிர்வாகி, இவர் இணை ஒருங்கிணைப்பாளர். அடுத்து அவர் முதலமைச்சர், இவர் துணை முதலமைச்சர். இருவரும் சேர்ந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கட்சியை வழிநடத்துவோம், துணை முதலமைச்சர் இணைந்து கட்சி ஆட்சியை வழிநடத்துவோம் என்று தெரிவித்துவிட்டு எந்த ஒரு நிகழ்வுக்குமே ஒருங்கிணைப்பாளரை கலந்து ஆலோசிக்காமல் செயல்பட்டார். பல விவாத களங்களில் இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இன்றும் நம்முடைய அரங்கத்திலே அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன், பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். அப்படி தொடக்க முதலே கட்சியை கைப்பற்றுகிற வேலையில் அவர் ஈடுபட்டார். மூத்த தலைவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு இது எனக்கான கட்சி, நான் தான் அதிமுக என்கிற ஒரு சர்வாதிகார போக்கிலே இவர் செயல்படுகிறாரோ என்கிற சந்தேகம் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலும் உருவாகிடுச்சு. திரு டிடிவி தினகரனை 10 வருஷம் அம்மா வெளியில் அனுப்பிச்சிருந்தாங்க, அவர் இந்த கட்சியை பற்றி பேச தகுதி இல்லைங்கிறார். அவரை தானே தொப்பி சின்னத்தில் ஓட்டு போடுங்க, அம்மாவின் நம்பிக்கையை பெற்றவர், அம்மாவின் விசுவாசி, திறமையானவர், ஆற்றலாளர், அம்மா இவரை எம்பி ஆக்குனாங்க, பொருளாளர் ஆக்குனாங்க, இவருக்கு இந்த தொப்பி சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு கேட்டது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி திரு செங்கோட்டையன் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். அவிநாசி அத்திக்கழிவு திட்டத்தில் புரட்சித் தலைவர் படத்தையும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் படத்தையும் போடலை, அதனால் புறக்கணிக்கிறேங்கிறார். ஆனால் இதோ பாருங்கள் அப்படின்னு ஒரு படத்தை காட்டுறார். ஒரு முதலமைச்சராக இருந்தவர், இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இருந்தார். அது என்ன நிகழ்ச்சின்னு போட வேண்டாமா? அரசு எம்பளம் பெருசாக போட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் படங்களை போட்டு அரசு பள்ளியில் அந்த மாணவர்களுக்கு அரசு வழங்குகிற இலவச சைக்கிள் வழங்குகிற திட்டம், அதுக்கு உள்ளூர் எம்எல்ஏங்கிற முறையில் அவரை கூப்பிட்ருக்கார். இந்த நோட்டீஸில் அம்மா படம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறார். எவ்வளோ ஒரு அபத்தமான சிறுபிள்ளைத்தனமான செயல்! அதுதான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் இவரை நீக்கியது சிறுபிள்ளைத்தனமான செயல். தொடர்ந்து பல சிறுபிள்ளைத்தனமான செயல்களில் திரு எடப்பாடி ஈடுபட்டு வருகிறார். இது கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிற அந்த பார்வை தான் இந்த மூத்த தலைவர்கள் வெளியில் வந்தவங்களுக்கு இருக்குது. இவர் பிடிவாத தன்மையால் கட்சியை அழிக்கும் பாதைக்கு போகிறார்னு. இன்னொன்று, இந்த பி டீம்னு சொல்லி யார் போனாலும், திரு ஓபிஎஸ் திமுகவின் பி டீம், இவர் திரு செங்கோட்டையனும் திமுக பி டீம், டிடிவி தினகரனா அவரும் திமுகவின் பி டீம். இப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த சட்டப்பேரவையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு இருக்கை ஒதுக்கியிருக்கு. அவரை வெளியேற்றிய உடனே ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிற 10-40 எம்எல்ஏ கையெழுத்து போட்டு ஆர்பி உதயகுமாரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் எம்எல்ஏக்கள், அதனால் அவருக்கு இருக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே பேரவைத் தலைவர் திரு மு அப்பாவு அவர்கள் என்ன சொல்கிறாரு? ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கை ஒதுக்க வேண்டும், அதுதான் மரபு. அவருக்கு இருக்கை ஒதுக்கியாச்சு. அடுத்து யாருக்கு எந்த இடம் இருக்கை ஒதுக்க வேண்டும் என்பது பேரவைத் தலைவருக்கான தனிப்பட்ட விருப்பம், இதில் யாரும் தலையிட முடியாது அப்படிங்கிறார். 2 செஷனில் அவர் அப்படியே உட்கார்ந்துருக்கார். 3வது செஷனில் திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுந்து எதிர்க்கட்சி தலைவர் அடிக்கடி ஒரு கோரிக்கையை சொல்கிறாரு, இந்த துணைத் தலைவர் இருக்கை மாற்றணும்னு, அதை கொஞ்சம் பரிசீலிங்கன்னு உடனே ரூமு போயிட்டு 10 வருஷத்தில் 10 நிமிடத்தில் தூக்கி பின்னாடி திரு ஓபிஎஸ் அவர்களை பின்னாடி போட்டுட்டு ஆர்பி உதயகுமாருக்கு இருக்கை கொடுக்குறார். அப்போ இந்த முதலமைச்சர் வேண்டுகோளை உடனடியாக ஏற்று இந்த செயலை செய்கிறார். அவருக்கு இவர் பரிந்துரை பண்ணுகிறார் என்றால் யார் பி டீம்? பி டீம் இல்லை, ஏன் ஒன்றுனே சொல்லிட்டார். ஏன் சொல்கிறாருன்னா, எதிர்க்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் இருந்தபோது ஒரு 98 பக்க குற்றச்சாட்டு கொடுத்தார்ல கவர்னர்கிட்ட, இது அனைத்துக்குமே சரியான ஆவணங்கள் இருக்குது, புள்ளி விவரங்கள் என்கிட்ட இருக்குது. கவர்னர் நடவடிக்கை எடுக்கலைன்னா ஆட்சி அமைந்த உடனே சிறப்பு நீதிமன்றங்களை நியமித்து எடப்பாடி உட்பட தவறு செய்த அமைச்சர்களை சிறையில் தள்ளி அவர்கள் கொள்ளையடித்த மக்கள் பணத்தை அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவேன்னு வீரவாசம் பேசினார்ல, இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. இதையும் தாண்டி கோடநாடு கொலை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து தண்டனை வழங்கியே தீர்வேன் 6 மாதத்துக்குள்ளே ஆட்சிக்கு 4.5 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் ஆக போகுது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குறாங்கல்ல. இதையும் தாண்டி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கிற உள்நோக்கத்தோடு தான் இவர் வெறும் டம்மி கேண்டிடேட்டை போட்டாருங்கிற அந்த பிரச்சனை என்பது கட்சிக்குள்ளேயே இருக்கிறது. அதற்கு இவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? அதில் தான் மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு நமக்கு வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அந்த சரிவிலிருந்து கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் தான் செங்கோட்டையன் உட்பட இந்த 6 முன்னணியினர் போய் சொல்கிறாங்க. அதை பச்சை பொய்ன்னு சொல்கிறார்.
நீங்க மற்றவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த பொய்யின் உருவமாக திரு எடப்பாடி இருக்கிறார் தான் நம்ம பார்க்கிறோம். பேட்டியில அதை சுட்டி காட்டினார். நிச்சயமா ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். கட்சி ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த முடியும் என்றுதான் இவங்க சொல்றாங்க. அப்ப இவருடைய போக்கு சரியில்லை. எல்லோரும் ஒன்றிணைப்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா வழியில் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையும் அரவணைத்த அந்த இருவரும் தலைவர்கள் வழியில் கட்சியை நடத்துங்கன்னு சொன்னா இவங்க துரோகிகள் ஒருத்தராக வெளியேற்றிட்டு இருக்கார். இப்படி மூத்த முன்னோடிகளை வெளியேற்றி விட்டு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வழிவகைகளை திரு எடப்பாடி மேற்கொள்கிறாரோ என்கிற சந்தேகம் எல்லோருக்கும் வந்துவிட்டது. அதைத்தான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் தன் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திரு இளந்தமிழ் சார், இப்போ பழனிசாமி வெற்றி பெறப் போவதில்லை என்கின்ற உளவியல் ரீதியான ஒரு கருத்துருவாக்கம் நாம் ஒரு செப்பாலஜிஸ்டாக தமிழ்நாட்டின் பல பகுதிகள்கிட்ட பேசுகிற போது அந்த எண்ண ஓட்டம் மிகைத்திருக்கிறது. இன்னும் சில விஷயங்களை நாம் சொல்ல முடியாது. பழனிசாமி நிச்சயமாக காவு கொடுக்கப்பட போகிறார், அவர் ஒருபோதும் வெற்றி கொள்ளப் போவதில்லை என்று அதிமுக தொண்டர்களை தாண்டி மற்றவர்களுடைய உள்ளங்களில் ஒரு உளவியலாகவே இப்படி ஒரு சிந்தனை வந்துருச்சு. இன்றைக்கி செங்கோட்டையன் பேசுகின்ற போது 10 தொகுதிகளில் 3வது இடமும் 2 தொகுதிகளில் 4வது இடமும் பெற்றார் என்பதை அவர் அழகாக கடந்த தேர்தலில் நடந்ததை 24 நடந்ததை சுட்டி காட்டினார். இதெல்லாம் நீங்கள் இணைத்து சொல்லுங்கள். வேறு தரவுகள் இருந்தாலும் நீங்கள் பேசலாம். திரு இளந்தமிழ் ஆர்வலர். அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த ஓதாமை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு தலைவருக்கான பண்பு இல்லாம கட்சியை வெற்றியை நோக்கி இட்டு செல்வதற்கான எந்த ஒரு உத்தியும் இல்லாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செல்லக்கூடிய விஷயத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கள யதார்த்தம். இது நீங்க சொன்னது போல உளவியல் உருவாகி இருக்கிறது. இது கருத்துருவாக்கம் செய்யப்படவில்லை, இந்த மாதிரி ஒரு உளவியல் உருவாக்கப்படவில்லை. இதுதான் கள யதார்த்தம். கண்டிப்பா. இதனால்தான் கழகம் ஒன்றிணைந்தால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த விளம்பர திமுக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்டாட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற செய்தி அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது. இப்ப கடந்த வாரம் அந்த மோந்தா புயல் தமிழ்நாட்டை தாக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது திசை மாறி போனது. ஆனால் போன சுற்றுல பேசின மரியாதைக்குரிய அண்ணன் துரை கருணா எவ்வளவு வேகமா எவ்வளவு உறக்க பேசினார்கள். அவர் மென்மையாக பேசக்கூடியவர். எப்படி ஒரு புயல் வீசி ஓய்ந்ததை போல மட 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 மடவென தன்னுடைய கருத்துக்களை வைக்கிறார் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய உண்மையான பக்தர்களின் உணர்வு இதுதான். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மை விசுவாசிகளின் நாடி துடிப்பு இதுதான். இதைத்தான் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நாளும் பொழுதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. இப்ப அண்ணன் துரை கருணா அவர்கள் பேசும்போது இடைக்கிடையே சர்வாதிகார மாதிரி நடக்கிறார், சர்வாதிகாரமாக எடப்பாடி பழனிசாமி நடக்கிறார் என்று நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், சர்வாதிகாரியாக இருப்பதற்கு கூட ஒரு தகுதி வேண்டும். இப்ப ஹிட்லர் சர்வாதிகாரி என்று சொன்னால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது ஹிட்லர். ஆனால் சர்வாதிகாரியை போல் வேடமிட்ட நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் யார் மக்களுக்கு நினைவுக்கு வருவார் என்று சொல்லுங்கள். உண்மையான சர்வாதிகாரியாக இருக்க வேண்டும் என்றால் கூட ஒரு தகுதி வேண்டும். சர்வாதிகாரி விவரம் இல்லாமல் சர்வாதிகாரி போல் வேடமிட்டால் நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் போன்ற நிலைமைதான் ஏற்படும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வாய்க்கு வந்தபடி துரோகம் இழைத்து விட்டார்கள், கழகம் தோற்று போனது, இவர்கள் எல்லாம் துரோகிகள் என்று சொல்லுகிறார்களே, எது துரோகம்? பதவி கொடுக்கும் பொழுது முதலமைச்சர் என்ற பதவியை பொதுச் செயலாளர் என்ற தகுதியிலே இருந்து வழங்கிய போது துரோகம் என்று தெரியவில்லையா? அல்லது தொடர்ந்து இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதற்காக இவருக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலே ஆதரவாக நின்றார்களே, அது துரோகமா என்று யோசிக்க வேண்டும். தொடர்ந்து துரோகம். உண்மையில் கட்சியினுடைய தோல்விக்கு காரணமானவர்கள் தான் துரோகிகள் என்றால், 2021 வருடம் நடந்த சட்டமன்ற தேர்தலில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்தித்ததற்கு யார் காரணம்? யாருடைய தலைமையில் இது சந்திக்கப்பட்டது? யார் வகுத்த வியூகம் அந்த தேர்தலிலே கையாளப்பட்டது என்று பார்த்தால், இந்த தோல்விக்கு காரணமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் துரோகி. ஏனென்று சொன்னால், தன்னுடைய சுயநலத்தால், பதவி வெறியால், சர்வாதிகாரி போல் செயல்படுவதாக நினைத்துக் கொண்டு அனைத்தையும் கொட்டி கவிழ்த்து கொட்டமடித்துக் கொண்டிருப்போம் இவரைத்தான், எடப்பாடி பழனிசாமியைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துரோகியாக பார்க்கிறது என்பதுதான் யதார்த்த நிலை. இளந்தமிழ் அம்மா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த இயக்கம் சாதாரணப்பட்ட இயக்கம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி காத்து உருவாக்கப்பட்ட இயக்கம், வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம். கோடான கோடி தொண்டர்கள் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து இந்த இயக்கத்தை கழக தொண்டர்கள் தான் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மை. இது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அவருக்கு சப்பை கட்டு கட்டக்கூடிய வேறு சிலரோ உருவாக்கிய இயக்கமோ வளர்த்தெடுத்த இயக்கமோ கிடையாது. இவங்களுடைய நடவடிக்கைகள் அழிவு பாதையை நோக்கி தான் இயக்கத்தை கொண்டு செல்லுகிறதே அல்லாமல் இயக்கத்தை காப்பாற்றுவதற்கோ தூக்கி பிடிப்பதற்கோ தாங்கி பிடிப்பதற்கோ இல்லை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மை விசுவாசிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து எப்போது கழகம் ஒன்றிணையும் அப்போதுதான் நாம் வலுப்பெற்று இந்த விளம்பர திமுகவின் காட்டாட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர்த்த முடியும் என்று அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய மக்களும் சரி தொண்டர்களும் சரி துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அந்த எக்ஸ்தல பதிவிலே கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். நாம் மற்ற செய்திகளையும் கலந்து சொல்லுகிறோமே அல்லாமல் அம்மா அவர்கள் இந்த அறிக்கையிலும் கூட மிக நிதானமாக தாயுள்ளத்தோடு அதே மாதிரி ஒரு மெச்சூர்டாக ஒரு தலைமை பண்புள்ள ஆளுமையாகத்தான் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் வாய்க்கு வந்தபடி தரங்கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இதுல இன்னும் ஒரு படி கூடுதலாக போய் எடப்பாடி பழனிசாமி இந்த சிக்கலுக்கு ஒரு சாதி சாயம் பூசுகின்ற ஒரு கொடூரமான அபாயகரமான ஒரு ஆயுதத்தை கையில எடுத்திருக்கிறார். நீ வரக்கூடிய இந்த செய்திகளை கட்சியிலே அவருக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய சிலர் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாம் பார்த்தால் மிகுந்த அதிர்ச்சிகரமாக இவர்கள் எல்லாம் எப்படி இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், இவர்கள் எல்லாம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தொண்டர்கள் என்று விசுவாசிகள் என்று எப்படி சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்று அதிர்ச்சி அடைந்து நெஞ்சடைத்து போவதை போல அதிர்ச்சிகரமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அதிர்ச்சி எல்லாம் நீங்க வேண்டும், இயல்பு நிலைக்கு கழகம் திரும்ப வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்து இதய தெய்வம் புரட்சி தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விளம்பர திமுக தூக்கி எறியப்பட்டு கழகம் ஒன்றிணைந்து வலிமையான ஒரு இயக்கமாக மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே அமர வேண்டும் என்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பலகாலமாக சொல்லிக் கொண்டு வரக்கூடிய அந்த கருத்தையே நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். நன்றி சார். இன்னும் இணைப்பில் இருங்க திரு ராமன். இந்த படகோட்டி படத்தில் அதில் மீனவர்களுடைய அந்த கஷ்டத்தை பற்றி சொல்லுவாங்க. என்னென்னா, உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் புலராதோன்னு. ஏன்னா தொண்டர்களுடைய மனநிலை எப்படியாவது நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரணும் இன்னும் நிலைமையில் இலக்காக நோக்கி இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு நாட்களையும் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தொண்டர்கள் மட்டும் இல்லை, மக்களும் அதிமுக பொதுமக்கள் எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொல்கிறாரு, அது சிரிப்பாக இருக்குது. அந்த பாருங்கள், எத்தனை பூஜ்ஜியங்கள் ஒன்று சேர்ந்தாலும் விடை பூஜ்ஜியமே என்று உதயகுமார் சொல்றது யாரு? உதயகுமார். இவர் தானே அன்னைக்கு ஒரு மூத்த பத்திரிகையில சின்னம்மா வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னார். முதலாக அந்த குரலை தமிழ்நாட்டிலே எழுப்பியது யார்? என்னெல்லாம் எங்க மாலை 4 மணிக்கு இவருடைய பேட்டி வெளியானது என்று இல்லை, எப்படிலாம் அவர் வந்து இப்பெல்லாம் பண்ணாரு. இன்னைக்கு அவரும் சொல்றாரு, எத்தனை பூஜ்ஜியங்கள் ஒன்று சேர்ந்தாலும் விடை பூஜ்யம் சொல்றாரு. இப்போ அவருக்கு பேச்ச அவருக்கே கேட்போம் கேள்வி. இப்போ நீங்கள் பூஜ்யம் சொல்கிறீங்க, விடை பூஜ்யம் சொல்கிறீங்க. ஆனால் பி.கே. சசிகலா அம்மாவுடைய கடைக்கண் பார்வையில் எத்தனை பூஜ்யங்கள்
எத்தனை பூஜை சார்? ஆயிரக்கணக்கான சார். ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இன்னைக்கு போர்டு சேர்மன், எம்எல்ஏ, அமைச்சர், இந்த பூஜ்யங்களில் பாதி இவர்களை வி.கே. சசிகலா அம்மாவை எதிர்க்கக்கூடிய பல பூஜ்யங்கள் அன்று பூஜ்யம் இருந்தவர்களை அதற்கு முன்னால், அதாவது சைபருக்கு முன்னால 1 போட்டா 10ன்னு வந்துருது, இலக்கமாய். ஆமா, இலக்கம் வந்துருது. அப்ப இந்த இலக்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கியது, உங்களை அடையாளம் காட்டியது, சமூகத்துக்கு அடையாளம் காட்டியது. நான் யார் தெரியுமா? அதோ போறாரு முன்னாள் அமைச்சர், இன்னைக்கு நம்முடைய துரைக்கண்ணாவை முன்னாள் அமைச்சர் சொல்றாங்களா? இந்த கட்சிக்காக எவ்வளவு ஆராய்ச்சியாளர், எவ்வளவு பெரிய சிந்தனையாளர், எவ்வளவு பெரிய ஒரு மகாத்மா காந்தி மாதிரி இந்த கட்சியினுடைய தியாகசீலர் மாதிரி இன்னைக்கு இருக்கிறார்ல, இளங்காந்தி அருளர். அது என்ன பண்றாரு? ஆமா, அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த தியாகசீலுடைய சிந்தனைகள் எங்கே, இவருடைய நெறிமுறைகள் எங்கே? ஆனால் சைவராக இருந்த பலரை அதுக்கு முன்னால் இலக்கத்தை உருவாக்கி இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமையான நிலைமைகள். நீங்கள் பேசக்கூடாது சார், துரைக்கண்ணா சார் பேசுறேன், அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் இந்த எதுவுமே இல்லாமல் சைவராக இருந்து கொண்டு அதுக்கு முன்னாடி எண்ணெய் சேர்த்து கொண்டு இன்னைக்கு பெரிய குபர்னாக வளம் வந்து கொண்டிருக்கலே, இது யாருப்பட்ட பிச்சை? சொல்ல முடியுமா உங்களால? கோயிலில் சத்தியம் பண்ணுவீங்களா? உங்களுடைய மனைவி, மக்கள், அம்மா, அண்ணன், தம்பி, அப்பா, பாட்டன், பாட்டமரலம், ஆஹா, அதோ போறாரு அந்த பாக்கியவதி, அந்த புண்ணியவதி சசிகலா அம்மையார் கொடுத்த அந்த பதவிதான் இன்று எனது பிள்ளைய பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறாருன்னு சொல்றது யார் சார்? சமூகம் சார். கிராமத்தில் இன்னைக்கு யாரே நினைச்சு பாருங்க, இன்னைக்கு கிராமப்புறங்களில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்தால், அந்த அரசியல் கட்சியாக இருந்தால் யாராவது ஒரு வழிகாட்டியா இருப்பாங்களா இல்லையா? அப்ப வழிகாட்டுதல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பள்ளிக்கூட மாணவர்கள் என்ன வாத்தியார் இருக்கணும், வாத்தியார் இருந்தால் ஹெட் மாஸ்டர் இருக்கணும். ஆகவே உங்களுக்கு ஹெட் மாஸ்டராக இருந்து கொண்டு நிர்வாகத்தை செயல்படுத்திய வி.கே. சசிகலா அம்மா அவர்களும் பார்த்து பூஜ்யம் பூஜ்யம் என்றால் மனசை கொஞ்சம் தொட்டு பார்த்து சொன்னா எல்லாமே புரியும். அப்படி ஒரு பேசலாம். அதான், ஆனால் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா சார், நீங்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருந்தீங்க, இவ்வளோ அனுபவ ரீதியான ஆட்கள் இவ்வளோ ஒரு மனசாட்சி இல்லாமல் பேசக்கூடியதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வந்து ஏன்னா ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு கடுது. யார் யார் அதிமுகவில் பல தலைவர்கள் இன்று என்னை வர்ணிக்க விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் யார் யார் யாரை பிடித்து எப்படிலாம் பதவிக்கு வந்தார்கள் என்று வந்தவுடைய மனசாட்சிக்கு தெரியும். இதையெல்லாம் ஒவ்வொரு பேரையும் பட்டியலிட்டு காட்டினால் வி.கே. சசிகலா அம்மாவுக்கு சொல்லு, ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, அது மாதிரி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு நினைக்கிறாங்கன்னா, சின்னம்மா நம்மளை யாரும் சந்திக்கல, நம்ம திட்டுறோம், சின்னம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. திமுக இன்னைக்கு சார், இன்னைக்கு திமுகவுடைய தூக்கத்தை கலைத்து கொண்டவர். இன்னைக்கு திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, சசிகலா அம்மா மட்டும் ஃபீல்டில் வராமல் இருந்தா நான் எப்படியா என் பையனை முதலமைச்சர் ஆகிக்கிறோன்னு அவங்களே இருக்கிறாங்க. ஆனால் வேற யாரும் நினைக்கல சார். அதிமுகவில் இன்னைக்கு சிம்மசொப்பனமாக ஒரு ஜெயலலிதா அம்மாவுடைய ராம் மெட்டருடைய நிலைப்பாடை கொண்டிருக்க ஒரே தலைவி வி.கே. சசிகலா அம்மையார் தான். இவரை கண்டுதான் இன்று திமுக பயப்படுகின்ற தவிர்த்து வேற யாரை கண்டு ஒன்றும் பயப்படல சார். அவங்க இதெல்லாம் ஏகப்பட்ட திமுககாரங்க உங்களுக்கு தெரியும், எல்லாரும் பார்த்துட்டு போயிடுவாங்க. சாதாரண ஆள் கிடையாது. இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு 4.5 ஆண்டு காலம் பொய்யான ஒரு ஆட்சியை அமர்ந்து கொண்டு எவ்வளோ அநியாயங்கள், அரசு ஊழியர்கள் செய்த அநியாயம், மருத்துவர்கள் செய்த அநியாயம். அதாவது மருத்துவர்களுக்கு அரசு பொது மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவர்கள் கோரிக்கை கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் அன்னைக்கு எதிர்கட்சி வாசல் வந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, பொழுது புலர்ந்ததும் இந்த பாண்டிய நாடே என் பாட்டு கடுமை திருவிளையாடல் வசனம் போல அந்த மருத்துவ டாக்டர்களாம் எப்படிலாம் நடிச்சிங்க. இன்னைக்கு மருத்துவடைய வாக்குறுதி, கலைஞர் போட்ட வாக்குறுதி 354 எங்கே போச்சு? அப்போ இன்னைக்கு யார்? எல்லாமே ஒரு 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 மாயான நிலைப்பாடு உருவாக்கி கொண்டு திமுக மீண்டும் இதில் மீன்பிடிக்க பார்க்கின்றது. சூழ்நிலையை இப்போ உங்களை ஆட்கொள்ள வருவது யார்? பூச்சி மருந்து போல இன்னைக்கு வந்துட்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் அதிமுக அலசி ஆராய்ந்தால் தியாகத்தலைவி சின்னம்மா வி.கே. சசிகலா அவர் சொன்ன வார்த்தை 2026 ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்க. என்ன சண்டை எங்கே தான் சார் இல்லை? குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இல்லையா? அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை இல்லையா? அதே போல தான் மறப்போம், மன்னிப்போம், கடந்தவர்களை மறந்து நினைவுகளை நினைத்து கொண்டால் 2026 மீண்டும் அதிமுக அமைக்கலாம் என்ற எந்த ஐயம் இல்லை சார். வந்து ஆதவனுடைய கீற்றுகளும் ஓயப்போவதில்லை, ஒளியப்போவதில்லை, அலைகடலும் ஓயப்போவதில்லை. அதன் தொடர்ச்சியாக ஒரு கவிஞன் எழுதுகிறான், கருவாடு மீனாவதில்லை, கறந்த பால் மடி புகுவதில்லை. யார் என்று உங்களுக்கு தெரியும். அதற்கு தொடரக்கூடிய அந்த சொற்றர்களை நான் சொல்ல மறுக்கிறேன். கருவாடு ஒருபோதும் மீனாவதும் இல்லை, கறந்த பால் மடி புகுவதும் இல்லை. கடும் சொற்றர்களை பேசிய அந்த இலக்கிய கவிஞனை அம்மா மறந்து அழகு பார்க்கிறார். உண்மைதானா? உண்மைதான். உண்மைதானா? அதுக்கு அடுத்த வரி என்னன்னா,
கருணாநிதியின் ஆட்சி கனவு ஒருபோதும் பலிக்காது. கருவாடு மீனாகாது, கறந்தபால் மடிபுகாது. கருணாநிதியின் ஆட்சி கனவு ஒருபோதும் பலிக்காது. மரியாதைக்குரிய அண்ணன் காளிமுத்து. அதை விட இன்னொன்று, ஆமாம், எஸ்டிஎஸ் அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்களை ஊழல் புகார் சொன்னார், கடுமையான, ஆனால் அவர் வீட்டுக்கு சென்று தோசை எல்லாம் சாப்பிட்டு விட்டு அவரை வரச் சொல்லுங்கள் என்று சொன்ன மாபெரும் தலைவர். ஆமாம் ஆமாம். வானளாவிய அதிகாரம் கொண்ட PH பாண்டியனை அழகு பார்த்தவர், எல்லாரையும் அழகு பார்த்தார். இந்த ரெண்டு மாபெரும் தலைவர்களுக்கு எதிராக நிச்சயமா எதுவும் செய்யாமல் துரோகம் என்று சொன்னால் எப்படி? இல்லை, நான் முதல் சுற்றில் இந்த விஷயத்தை போறாமல் சொன்னேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு தனக்கு எதிரானவர்களை எல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு பதவிகள் பொறுப்புகளை வழங்கி அழகு பார்த்தார் என்பதை மேலோட்டமாக குறிப்பிட்டேன். இன்றைக்கு சொல்கிறேன், நாவுடைய நெடுஞ்செழியன், ப.உ.சா, ராகவானந்தம், ராஜாராம், சே. மாதவன் போன்றவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். 77, 78, 80 வரைக்கும் அவர்கள் திரும்ப வர வர அவர்களுக்கு எல்லோருக்குமே பொறுப்பு. நாவலர் பொதுச் செயலாளர், ப.உ.சா பொதுச் செயலாளர், ராகவானந்தம் பொதுச் செயலாளர், சே. மாதவன் கட்சியின் பொருளாளர், ராசாராம் அமைச்சர், அமைப்பு செயலாளர், எஸ்டிஎஸ். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 76 அதிமுக, அனைத்து இந்திய அதிமுக என்று பெயர் மாற்றம் செய்கிற போது புரட்சித் தலைவருக்கு எதிராக குரல் எழுப்பிய கோவை செழியன், ஜி. விஸ்வநாதன், ஊ. பிள்ளப்பன், விருதுநகர் சீனிவாசன், புலவரேந்திரகுமாரி போன்ற முன்னணியினர்கள் தலைவருக்கு எதிராகவே பொதுக்குழுவில் கடுமையாக பேசுகிறார்கள். தலைவர் அனுமதித்தார். அவருக்கு எதிராக இந்த பக்கம் நாஞ்சில் மனோகரன், எஸ்டிஎஸ், காளிமுத்து போன்றவர்களை பதிலளிக்க வைத்தார். புரட்சி தலைவர் தான் இந்த கழகம், அவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டால் இங்கே இருங்கள், இல்லை வெளியேறுங்கள் என்று இவர்களெல்லாம் குரல் கொடுத்த போது அமைதிப்படுத்தி பொதுக்குழுவில் வாக்கெடுப்பு நடத்தி ஜனநாயக ரீதியில் இந்த கட்சியை நடத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அன்றைக்கு வெளியிலே சென்று தலைவருக்கு எதிராக வழக்காடி தோற்று போய் தனிமரமாக நின்ற அவர்களையும் அரவணைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் முதலாக 4 அணி, அதற்கு முன்பு ஜே அணி, ஜா அணி என்று பிரிந்து பலரும் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை மிக கடுமையாக விமர்சித்தார்கள். நாரச நடையில் அவ்வளவு எழுத்திலே பேச்சிலே சொல்ல முடியாத கூச்சப்படுகிற வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்திய மரியாதைக்குரிய அண்ணன் காளிமுத்து, பா. வளர்மதி, ராமவீரப்பன் போன்றவர்களெல்லாம் அழைத்து ராமவீரப்பனை தனக்கு அடுத்த அண்ணன் ஆர்எம்இ என்கிற அந்த ராமவீரப்பன் அவர்களை தனக்கு அடுத்த நிலையில் துணை பொதுச் செயலாளர் ஆக்கினார். கட்சியில அமைப்பு செயலாளர், காளிமுத்து அண்ணனுக்கு சபாநாயகர் பதவி, வளர்மதி போன்றவர்களுக்கு அமைச்சர் பதவி. மிக கடுமையாக விமர்சித்த இவர்களை எல்லாம் அரவணைத்தார். அப்படி ஒரு ஆளுமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க, 100% தொண்டர்களின் ஆதரவு மிக்க இருவரும் தலைவர்களும் தனக்கு எதிரானவர்களை அரவணைத்தார்கள். உங்களுக்கு என்ன ஆளுமை இருக்குது எடப்பாடிக்கு? என்ன மக்கள் செல்வாக்கு இருக்கிறது? என்ன தொண்டர்களுடைய பலம் உங்களுக்கு இருக்கிறது? நீங்கள் உங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தோடு கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறீர்கள். எனவே கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் திருமதி வி. கே. சசிகலா அவர்களும் இன்றைக்கு புறப்பட்டிருக்க திரு செங்கோட்டையன் அவர்களும் ஏற்கனவே அமமுகவை நடத்தி வருகிற திரு டிடிவி தினகரன் அவர்களும் அந்த போக்கில் தான் இருக்கிறாங்க. இப்போ கட்சி ஒன்றுபட்டால்தான், ஒரு வலிமை மிக்க அதிமுக வந்தால்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கமே, தொடக்கமே அதுதானே. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கோடு தானே புரட்சித் தலைவர் அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். அந்த வழியிலே தானே மரியாதைக்குரிய அம்மா புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் செயல்பட்டார். இந்த இருவரும் தலைவர்கள் வளர்த்தெடுத்த அந்த கட்சியை நீங்கள் எந்த பாதைக்கு அழைத்து செல்கிறீர்கள் என்கிற கேள்வி திரு எடப்பாடி மீது விழுகிறதா இல்லையா? அதனால தான் தன்னுடைய அறிக்கையில் மரியாதைக்குரிய சசிகலா அவர்கள் சொன்னார், இந்த கழகம் ஒன்றிணைவதற்கு யார் இடையூறாக இருந்தாலும் அவர்கள் திமுக என்ற தீய சக்திக்கு மறைமுகமாக உதவி செய்பவர்களால்தான் கருத முடியும். எனவே திமுகவின் கோர பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க ஒன்றுபட்ட வலிமை மிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக அனைவரும் ஓரணியில் திரள்வோம் என்கிற இந்த முழக்கத்தை சூளுரையாக கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலையும் புரட்சித் தலைவர் பாடல் தான் நமக்கு கை கொடுக்கிறது. நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் ஒரு 4 லைன் வரும். மரியாதைக்குரிய தம்பி ராமன் போல எனக்கு ராகமாக பாட தெரியாது, அதனால் வசனம் ஏய் போருக்கே காலம் என்று எண்ணிவிடாதே, போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே, ஒரு நாள்
இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு என்ற பாடல் வரிகள் வரும். இன்றைக்கு 2026 தேர்தலில் ஒரு மாறுதலை உருவாக்க, ஆமா தம்பி காஞ்சியிலே நான் பிறந்தேன் காஞ்சியிலே நேற்று என்கிற அந்த பாடல் தான் அந்த வரிகளை ஒரு மரியாதைக்குரிய நம்முடைய புரட்சித் தலைவர் பாடியிருக்கிறாரு. எனவே நீங்கள் கட்சி முக்கியம், நான் பல பதிவுகளை தான் சொல்கிறேன். கட்சியினுடைய நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம். கட்சி தொடங்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் 2026 வந்துவிடுமே என்றால் கட்சி மிகப்பெரிய நெருக்கடியை, சிக்கலை சந்திக்கும். 40 வயதுக்கு இந்த கழகத்திலே பயணிக்கிற பலரும் திசை மாறி விடுவார்கள். இந்த கட்சியை மீட்டெடுத்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு திரு எடப்பாடி ஒன்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லை, புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லை. எனவேதான் இந்த நிலைப்பாட்டை ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கி திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்துவோம் என்று இந்த தலைவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். காலம் நிச்சயமாக கனியும். இந்த இடத்துல ஒரே விஷயத்தை சொல்லிடுறேன். பசும்பொன் பூமியிலே ஒரு மரியாதை செலுத்த வந்த கொங்கு நாட்டு தங்கம் திரு செங்கோட்டையன் அவர்களை நடவடிக்கை எடுத்தது என்பது அந்த தென் மாவட்ட மக்கள் திரு எடப்பாடிக்கு பாடம் புகட்டுவார்கள்னு சகோதரர் டிடிவி தினகரன் சொன்னார். இந்த முக்குளத்தோர் மட்டுமல்ல, 104 சமுதாயம் திரு எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். எனவே அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் இதுதான். உங்களுடைய சுயநலத்தை மறந்து கட்சி நலன் முக்கியம் என்று வருவீர்களே ஆனால் உங்களுக்கும் எதிர்காலம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் எதிர்காலம். இல்லை என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி அதில் அமமுகவையும் இணைத்து ஒரு வெற்றி பாதையில் அதிமுக பயணிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் சுருக்கமாக ஒன்று சொல்லி முடிச்சிருப்போம், அதிகமாக பேச வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் இன்று காணாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய கண்மலைகளும் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய பசுமை காடுகளும் காப்பாற்றப்பட வேண்டும் என மக்கள் இயங்குகிறார்கள். அதற்கு பசுமை நிறைந்த இரட்டை இலை சின்னம், ஒன்றுபட்ட ஒரு ஆட்சி. இன்னும் காலம் கனிந்து விடவில்லை, நன்மை நடக்கும் என்று நாமும் காத்திருப்போம். ரொம்ப இறுக்கமான மனநிலையில் பல ஆண்டுகள், தசாப்தங்களாக இந்த இயக்கத்தின் உணர்வுகள் பால் கட்டவிழ்த்த திரு துரைக்கண்ணா அவர்கள் மிகச் சிறப்பாக பேசினார். வழக்கம்போல் பொது சமூகத்தின் கண்ணோட்டத்தில் திரு ராமன் உங்களுடைய கண்ணோட்டத்தை வைத்தீர்கள். எமது அன்பு சகோதரர் தோழர் இளந்தமிழ் ஆர்வலர்கள் எப்போதும் சமாதானத்தோடும் ஷகிப்து தன்மையோடும் பேசக்கூடிய ஒரு மிக முக்கிய ஆளுமை. இன்றும் அவருடைய குரல்களில் ஒரு அறச்சீற்றத்தை நம்மால் அவதானிக்க முடிகின்றது. உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.